கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக இப்போ கொஞ்சம் நாட்களாக நடுவில் உங்களுக்கு வீடியோஸ் போடலை. ஸோ அது நம்ம டெக்னிக்கல் கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால உங்களுக்கு நான் போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ தரேன். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு 45 நாளில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ இன்னொரு 45 நாள் தான் இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கான கரெக்டான வேயில் படிக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே தெரியாட்டினா கூட உங்களுடைய நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதாவது பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் A to Z வரையும் படிக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதுக்கான டைம் ரொம்ப ஆகும். நீங்கள் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நான் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஹவ் டு ஸ்கோர் 110 தென் ஜஸ்ட் 45 டேஸ்னு உங்களுக்கு தெளிவாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து என்னென்ன சப்போர்ட் தேவையோ எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரியுமே இல்லை. நீங்கள் தினமும் இந்த வீடியோஸை பார்த்து ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் படிக்க தான் உங்கள் வேலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற டேஸ் இப்போ பார்த்தோம்னா இப்படி பார்த்தாலும் இன்னொரு 45 டேஸ் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எஸ்எஸ்சி தரப்புலேருந்து February நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிடி எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தது இன்னொரு 45 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 45 டேஸில் வந்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நீங்கள் டெஸ்ட் பேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த 45 டேஸை எப்படி பிரிச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்து அதுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருவோம். முக்கியமாக நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் ரீசனிங்கும் மேக்ஸ்லேயும் ஃபுல் மார்க் போடுற மாதிரி பார்க்கணும். அட்லீஸ்ட் 35+ நீங்கள் போடணும். இந்த மார்க் நீங்கள் போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் மொத்த மார்க்கே ஒரு 50 எடுத்தாலே போதும். ஆனால் இப்போ உள்ள காம்படிஷனுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் இயர் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப கூடிட்டு இப்போ ஒரு 110 மார்க்காவது குறைஞ்சது நம்ம எடுத்தால் மட்டும்தான் சிஐஎஸ்எஃப்குள்ளே செலக்ட் ஆக முடியும். இந்த வருஷம் நம்மளுக்கு 89 கிட்ட உங்களுக்கு கட் ஆஃப் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் 90 to 93 கிட்ட உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக எகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒரு ஓபிசி கேட்டகரிக்கு சொல்கிறேன், நான் ஹையஸ்ட் அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த கேட்டகரி உள்ளவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப உழைப்பு போட்டு படிக்கணும். குறைஞ்சது உங்களோட டார்கெட் 110 வரைக்கும் இருக்கணும். இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது. நிறைய நண்பர்கள் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மறுபடியும் நம்ம லாஸ்ட் இயரில் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது லாஸ்ட்டு ஒரு 30 டேஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் படித்த நிறைய பேர் 90 மார்க்கு மேலே எடுத்தாங்க. ஸோ அந்த 30 டேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, முக்கியமாக ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை தான் ஜிடியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட் ஆகிறத எப்படி வேலை படித்தா நம்ம எவ்வளோ எப்படி ஸ்கோர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ இது ஈஸியாக நீங்கள் இந்த கொஸ்டினை இப்போ நீங்கள் எஸ்எஸ்சிஜிடி போன வருஷம் 2023 கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினோடைய ஃபஸ்ட்டு கேட்டிருந்த கொஸ்டினும் லாஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா கொஸ்டினும் சேமாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சேம் கண்டென்ட்டாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதோட நம்பர் மட்டும் தான் மாறப்போகுது. நீங்கள் அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரீசனிங் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மார்க் 35+ இருக்கணும். சரி, நான் இங்கிலீஷுக்கும் நான் அது பேர் என்னது ஜென்ரல் ஜிகேக்கும் ஜிஎஸ்க்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். மினிமம் 10 இல்லை 8 கொஸ்டினாவது உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை இப்போ உட்காந்து நீங்கள் பிளாக் புக்கை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுன்னா கண்டிப்பாக இதாகாது. ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்டான பிளாக் புக்கில் இருக்கணும், அதை மட்டும் படிங்க. ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். மேக்ஸிமம் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இங்கிலீஷில் நிறைய ஐடியா கிடைக்கும். தென் ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன டாப்பிக்னு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, ரெண்டாவது டான்ஸு, அப்புறம் ஃபெஸ்டிவலு, அப்புறம் சென்சஸ்ஸு, தென் எக்கனாமிக்ஸு. ஸோ இதுலேருந்து கன்ஃபார்ம் மஸ்டடாக கொஸ்டின் வரும். ஸோ இதுக்கு போக 5 ஆண்டு திட்டம், அதாவது 5 இயர் பிளான். ஸோ 5 இயர் பிளான்
இந்த ஒரு 6 கொஸ்டின் மஸ்டடாக எல்லா பேப்பர்லையும் இருக்கும். அது போக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் உட்காந்து இப்போ படிச்சிங்கன்னா கட்டாயமாக டைம் பத்தாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை உட்காந்து படிச்சிங்கன்னா மண்டையிலே ஏறாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இம்பார்ட்டண்டான இதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த 6 மார்க்கும் நம்மகிட்ட கையில் இருக்கணும். அது போக எக்ஸஸாக கொஸ்டின் வேறு என்ன கேட்கலாம்னா, மியூசிஷியன் கேட்கலாம். ஸோ இந்த மியூசிஷியன் இந்த மியூசிஷியனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்துஸ்தானி கர்நாடக் மியூசிக் இந்த மாதிரி மியூசிக் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 7 கொஸ்டின் மஸ்டாக எல்லா பேப்பரிலும் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இந்த 7 கொஸ்டின் 8வது கொஸ்டின் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஹிஸ்ட்ரி இல்லை சயின்ஸு, தென் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு, ஹிஸ்ட்ரி சயின்ஸு, பிறகு ஜாக்ரஃபி. ஸோ இந்த இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டுனா கூட நம்மளால் 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த 7 டாப்பிக்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் எஸ்எஸ்சியோடைய ஒரு எல்லா பேப்பர்லையும் இருக்கிறது இந்த 7 கொஸ்டினும். அதாவது எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து இதை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேட்குறது ஃபாதர் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கணும். இதை மட்டும் நம்ம கலெக்டிவாக மட்டும் படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு ஜிகேக்கு சொல்லிட்டேன். ஜிகேக்கு நம்ம எப்படி படித்தா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். இது இங்கிலீஷுக்கு நான் எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, இங்கிலீஷ்க்கு சிலருக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது. சில தமிழ் மீடியம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சுத்தமாக இங்கிலீஷ் வரவே வராது. மினிமம் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போட்டுருவீங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போனால் எரர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் வருது. தென் க்ளோஸ் டெஸ்ட் ரொம்ப ஈஸி நண்பா. நான் உங்களுக்கு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, அப்படியே நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுங்க. சூப்பராக நம்ம எழுதிடலாம். அதில் ஒரு 4 மார்க், இதிலே நம்மளுக்கு 8 மார்க் ஆகிட்டு. இன்னும் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, இடியம்ஸ் அதில் ஒரு 1 இல்லை 2 எழுதிட்டோம் நீங்கள் 9 மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எரரை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் கண்டுபிடிக்க அப்படின்னா, கொஸ்டின் வைஸ் நம்ம வந்து போகிறோம். இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கொஸ்டினில் வந்து உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரில் வேறு எரர் இருக்குதுன்னு வைங்களேன். கீஆர்ன்னு இருக்குதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற சின்ன எரரை வச்சு நம்ம இதுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் வீடியோஸ் வந்து போடுவோம். தென் இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆரம்பிக்கேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ண பார்ப்போம்னா நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து லாப நோக்கத்தில் பண்ணி நிறைய பேருக்கு ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நிறைய ரீச் ஆனால் மட்டும்தான், நிறைய பேருக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் இதோடைய வேல்யூ வந்து தெரியும். நீங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணுங்கள். டவுட் எதுனா கமெண்டில் கேளுங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஐடியாஸ் கொண்டு வர போகிறேன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸுமே என்னன்னா பர்சன்டேஜை பேஸ் பண்ணியிருக்கும், தென் டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லை டைம் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரையும் பண்ண வேணாம். கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஏன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகுது. என்ன கேட்குறாங்க அதை தான் லாஸ்ட் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிக்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். 3வது வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே செஞ்சு பார்க்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். இல்லையா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இருக்க கொஸ்டின் அன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம சேனலில் உள்ள கொஸ்டின் நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவு ஓகே தான். நான் இந்த 2024 கொஸ்டின்ஸை வந்து முழுசாக எடுத்துகிட்டு வர போகிறேன். லாஸ்ட் இயர் நடந்த 2024 கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்து முழுசாக நம்ம செஞ்சு பார்ப்போம். இது செஞ்சாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம 35 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ரீசனிங் அண்ட் மேக்ஸில். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஃபீயும் இல்லை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே இது வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது வந்து எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கட் ஆஃப் வந்து எகிறத செய்யும். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல வேகன்சி இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு எவ்வளோக்குள்ள முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனல் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம டீம் எல்லோரும் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே தெளிவாக படிங்க. ஏன்னா வந்து 35 கொஸ்டினுங்கிறது நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். மேக்ஸும் ரீசனிங்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம 35 மார்க் எடுத்தே ஆகணும். ஸோ இங்கிலீஷும்
இங்கிலீஷும் உங்களுக்கு ஜிகேயும் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 40 மார்க் அளவுக்காவது ஸ்கோர் பண்ணால் தான் நமக்கு 110 வரும். ஸோ இதில் வந்து நம்ம 10 கொஸ்டின் நம்மளால் போட முடியும். ஸோ 20 கொஸ்டின் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்குது. நான் சொல்கிற கரெக்டான பிளானிங் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இருக்கிறது இன்னும் 45 நாள். ஸோ அந்த 45 நாளை வேஸ்ட்டாக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கிடச்சிருக்க டேஸை வந்து இன்னும் 45 டேஸில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை. 45 டேஸில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸை மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க, மாற்றி கேட்க போகிறாங்க. அந்த நம்பர்ஸை போட்டு நான் கொடுக்குற ஃபார்மெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதை மட்டும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்ச பிறகு நீங்களே சால்வ் பண்ணிடலாம். அந்த சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.